மாறாது கலிஜரி முனியாண்டி நாட்டுல உன் சொல்வாக்கு தப்பாதுடா கொஞ்ச நேரம் உன் கலிஜரி கம்மாயா உன் பெறகர எல்லைய விட்டு கொஞ்ச நேரம் இந்த கீழே பெருமாள் வட்டி இந்த ஜக்கான் கோயில் பட்டி கிராமத்தில் உள்ளே இந்த கருப்பனை கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா இன்னைக்கு நீ வர்றது சொந்த குதிரை கருப்பு ஆளுயர விச்சரவா அட ஆளுயர விச்சரவா அசையாதுடா கீநாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்க எட்டு ஓடி வாடா என் 18ஆம் படி பெரிய கருப்பு வாடா உன் இடம நீய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு கருப்பு குத்த வச்சது மதுரை மேலமட கம்மாயா பாண்டியே மேலமட கம்மாயா பாண்டி முனியா நீ தங்கிருப்பது வட்டாயுரணி ஓடி வாடா கொஞ்ச நேரம் தாமதிச்சடா கருப்பாயுரணி 5 சடை பரசி வர என் முனியாண்டி உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட ஒத்தக்காலு சப்பானி அட ஒத்தக்காலு சப்பானி அவனுக்கு ஒரு கால நொண்டியாடா ஓடி வாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறதுடா இத்தி மர வாடா கருப்பு கூட வாடா காளி முனி ஐயா கூட வாடா ரெடி சார் ரெடி சார் ரெடி சார் ஓகே ரெடி ஹலோ 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 ரெடி ரோலிங் கேமரா ஆக்ஷன் ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டு வரும் தரே வேண்டு வரும் தர இன்னும் மனம் வல்லையோ வேத வேதாண்டு நாதஸ்வரூபிணி வேத வேதாண்டு நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜனனி ஜெகஜனனி ஆனந்த வடிவாயி நாத ஒளியாயி நம்பிக்கை பொருளாயி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே உன் பாதமும் பணிந்தோம் எங்கள் பாட்டுக்கு புகழ் கூட்டு காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே சிவனார் மகனே குணநிதியே சிவனார் மகனே குணநிதியே
அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய். அப்பனே உலகென்று வளம் வந்து புகழ் படைத்தாய். அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தாய். அப்பனே உலகென்று வளம் வந்து புகழ் படைத்தாய். நம்பிக்கை உடன் இருந்து பள்ளியை மனம் முடித்தாய். தம்பிக்கு உடன் இருந்து பள்ளியை மனம் முடித்தாய். தர்மத்தை கீதை தன்னில் தமிழனும் மொழியில் நலமுறும் வழியில் பூமிக்கும் சாமிக்கும் நியாயத்தை வழங்கிய காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. காக்கையின் உருவாகி அகத்தியர் முன்னமர்ந்தாய். கமண்டலம் தன்னை சாய்த்து காவிரி ஓட விட்டாய். காக்கையின் உருவாகி அகத்தியர் முன் அமர்ந்தாய். கமண்டலம் தன்னை சாய்த்து காவிரி ஓட விட்டாய். சூர பருமம் கொண்டு ஆணவம் சுட்டரித்தாய். சூர பருமம் கொண்டு ஆணவம் சுட்டரித்தாய். சூழ் சமமாக நின்று சுகங்களை மலரும் யுகங்களில் வழங்கும் ஆனந்த பேரின்ப ஞானத்தின் கடைபடி காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. சிவனார் மகனே குணநிதியே. சிவனார் மகனே குணநிதியே. காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. கணபதியே திங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தேவரையா. தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். அவர் தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். முக்கையா தேவர் தெய்வம் தந்த தங்கம். பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை. அவர் பற்று வைத்ததில்லை. சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை. அவர் சத்திய ஞானம் உள்ளை. சாதி பேதம் துரோகம் எல்லாம் தேவரிடத்தில் இல்லை. அவர் சிந்தை அன்பின் எல்லை. எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை. அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை. தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கமும். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம். தேவரையா தெய்வம் தந்த தங்கம். தேசபக்தி தெய்வ பக்தி இரண்டும் கொண்ட ஞானி. அவர் நெஞ்சம் அன்பு தூணி. ஏழை பலரை பதவி தேரில் ஏற்றிவிட்ட ஏணி. அவர் நாவில் நின்றவள் வாணி. மேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெல்ல
பசும்பொன் முத்து ராமலிங்கமும் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கமும் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தேவரையா தெய்வம் தந்த தங்கம் தெய்வம் தந்த தங்கம் தேவரையா தெய்வம் தந்த தங்கம். சீறி வரும் சிங்கமையா தேவர் குல தங்கமையா சீறி வரும் சிங்கமையா தேவர் குல தங்கமையா எக்குளமும் போற்றுகின்ற பசும்பொன் தேவரையா பசும்பொன் தேவரையா சீறி வரும் சிங்கமையா தேவர் குல தங்கமையா சீறி வரும் சிங்கமையா தேவர் குல தங்கமையா எக்குளமும் போற்றுகின்ற பசும்பொன் தேவரையா பசும்பொன் தேவரையா. பசும்பொன்னில் பிறந்தவர் சிங்கமென எழுந்தவர் பசும்பொன்னில் பிறந்தவர் சிங்கமென எழுந்தவர் முருகனருள் பெற்றவர் மக்களையும் காத்தவர் முருகனருள் பெற்றவர் மக்களையும் காத்தவர் சீறி வரும் சிங்கமையா தேவர் குல தங்கமையா சீறி வரும் சிங்கமையா தேவர் குல தங்கமையா எக்குளமும் போற்றுகின்ற பசும்பொன் தேவரையா முத்து ராமலிங்கமையா முக்கையா தேவர் தங்கமையா முக்கையா தேவர் தங்கமையா. முக்குளத்து சிங்கங்களே முடிசூடா மன்னர்களே முக்குளத்து சிங்கங்களே முடிசூடா மன்னர்களே தேவரையா புகழ் பாடி எழுந்து வரும் இளைஞர்களே தேவரையா புகழ் பாடி எழுந்து வரும் இளைஞர்களே சீறி வரும் சிங்கமையா தேவர் குல தங்கமையா சீறி வரும் சிங்கமையா தேவர் குல தங்கமையா எக்குளமும் போற்றுகின்ற முக்கையா தேவர் தெய்வமையா முக்கையா தேவர் தெய்வமையா. எட்டிசையும் புகழ் மணக்கும் எங்கள் பசும்பொன் தேவரையா எட்டிசையும் புகழ் மணக்கும் எங்கள் பசும்பொன் தேவரையா இந்திராணி பெற்ற மகள் பசும்பொன்னில் வாழுகிறார் இந்திராணி பெற்ற மகள் பசும்பொன்னில் வாழுகிறார் சீறி வரும் சிங்கமையா தேவர் குல தங்கமையா எக்குளமும் போற்றுகின்ற பசும்பொன் தேவரையா முத்து ராமலிங்கமையா. தேவாதி தேவர்களே தேசம் போற்றும் உத்தமராம் தேவாதி தேவர்களே தேசம் போற்றும் உத்தமராம் தேவாதி தேவரையா நேசம் போற்றும் உத்தமராம் தேவாதி தேவரையா நேசம் போற்றும் உத்தமராம் சீறி வரும் சிங்கமையா தேவர் குல தங்கமையா சீறி வரும் சிங்கமையா முக்கையா தேவர் தங்கமையா எக்குளமும் போற்றுகின்ற முக்கையா தேவர் தங்கமையா முக்கையா தேவர் சிங்கமையா. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜை அக்டோபர் 30 ஐயாவுக்கு குரு பூஜை அன்புடனே மக்கள் எல்லாம் சேர்ந்து வரும் குரு பூஜை அன்புடனே மக்கள் எல்லாம் சேர்ந்து வரும் குரு பூஜை சீறி வரும் சிங்கமையா தேவர் குல தங்கமையா சீறி வரும் சிங்கமையா தேவர் குல தங்கமையா
திருவிழாவும் நல்லபடியா துவங்கியாச்சு. மழையின்னு வராம கூத்து பார்க்க கூடியிருக்கிற எங்க சொந்த வந்தங்களே ஏங்க எம்கேஆர் கோமாளி வந்தாருங்க. ஐ லவ் யூ டீச்சர். வா ஒத்துமையாக 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். ஆரம்பிச்சாங்கல்ல இடியப்பா. எந்த பயலும் படிக்கல, படிக்கணும். படிச்சாத்தான் 18 சித்தர்ல ஒரு சித்தரா சாதி மதம் பாராமல் வணங்கக்கூடிய உணா முத்துராமலிங்க தேவரையா மாதிரி பேர் எடுக்க முடியும். உசிலம்பட்டிக்கு ஒரு தங்கம் என்றால் தெய்வீக திருமணம் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா திருவுருவ சிலையை நிறுவிய மூக்கியா தேவர் அன்பு வாரிசுகளே, எங்க அண்ணன் தம்பிகளே, நன்றி நன்றி. கிரிச்சு கிரிச்சு ஒளி ஒளி எங்க ஜெயம் ரேடியோஸ் சொல்ல தேவையில்லை. பூரா சொந்த ஜாமியம் தானே. சொந்த ஜாமியம் உங்க ஜாமியம் நான் ஒண்ணுமே சொல்லலைங்கய்யா. பரவாயில்ல. அம்புடி ஜாமான் உள்ள கிடக்க வெளியே எந்த ஜாமான் வச்சு போடுற? நன்றி 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 தம்பி. லகுடு அண்ணே என் மேல பெட்ரோல் குண்டை எரிஞ்சிட்டு போ. விக்கிரமங்கலம் காவல்துறை ஆய்வாளரை 200 கிராம பொதுமக்கள் சார்பாக உங்களை மேடைக்கு அருகாமையில் வருமாறு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மதிமரியாதைக்குரிய இங்கே நாடகம் பார்த்து கொண்டிருக்கிறார் உயர் திரு பி ஐயப்பன் பிஏ அவர்கள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர். எங்கள் ஐயா வணங்கி, ஐயா இங்கே உட்காந்துருக்காங்க. கப்ளிங் வாஸ், ஆமாம், உள்ள டொங்காஸ். இதை சொல்லி விட்டேன். பூரா பேரும் கவட்டுக்குள்ளே ஒருத்தர் சொல்கிறானடா. நன்றி ஐயா வணங்கிட்டு மற்ற வேலையை பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் ஏற்ற முடியுமா சிங்க? ஹலோ ஹலோ. வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி எங்குதையா பாவம் கள்ளர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம் இங்கே உள்ள நல்லவர்களை தானே சூழ்ந்தது இந்த பாவம் கலங்காதே ராசா கால வரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே தேவரன்னும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே 18 சித்தர்ல ஒரு சித்தரா தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்ட மன்னரிடந்தோய் முக்குளத்தை சேர்ந்த கீழ பெருமாள் பட்டி செக்கான் கோயில் பட்டி கள்ளர் மகந்தோய் போற்றி பாடடி பொன்னே உசிலம்பட்டி தொகுதி கள்ளர் காலடி மண்ணே தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிடிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அதை தினமணிந்தால் பிணிவுகளும் விளைவுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா நாடு தமிழ் நாடு நம்ம நாட்டு மருந்து இது நல்லோர்கள்
இதயமதில் துள்ளு மறந்து நாடு தமிழ்நாடு அது நாட்டு மருந்து அது நல்லோர்கள் இதயமதில் சொல்லும் மருந்து ஏடு கண்ட பசுபனிலே படரோ மறந்து எங்க உஜலம் பற்றி வணங்குகின்ற ஞான மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா முக்குளத்து மூலிகையால் வந்த மறந்து மூவாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மறந்து ஆசை என்ற பாடு பிரம்மச்சாரி மருந்து முக்குளத்து மூலிகையால் வந்த மறந்து மூவாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மறந்து எக்குளமும் வணங்குகின்ற கல்லர் மறந்து இங்க ராமநாடு போற்றுகின்ற ஞான மறந்து நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அதை தினம் அணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா சித்தி விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த எண்ண மறந்து சின்னாட்டு எழுதி வைத்த சின்ன மருந்து ஏடு கண்ட பசுபனிலே படரோ மறந்து எங்க ஆப்பநாடு வணங்குகின்ற ஞான மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா கொஞ்சம் எக்கோய் மறுபடியும் ஹலோ ஹலோ சிங்கா புழு புழுன்னு ஊதுன உட்காரு ஏ பெரியம்மனே ஏ உட்காருப்பா அப்ப அங்கிட்ட வந்து பாவாடைக்குள்ள ஊதி விடுறியா அட சண்டாங்க ஒரு வய சொல்றேன் காட்டு வள்ளி போற பொண்ணே கவலைப்படாத காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத கல்லன பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு அவன் முசலம்பட்டி கல்லன பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு காட்டு வள்ளி போற பொண்ணே கவலைப்படாத காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத கல்லன பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு அவன் வீரமுள்ள கல்லன பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கோ பாரு வீரமுள்ள ஜாதி ஐயா முக்கிய தேவர் வாரிசு ஐயா வீரமுள்ள சாதி ஐயா முக்கிய தேவர் வாரிசு ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா முக்கிய தேவர் வாரிசு ஐயா அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு அவன் அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு காட்டு வள்ளி போற பொண்ணே கவலைப்படாத காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலக்கி நிக்காத கல்லன பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு அவன் முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு நாயத்துக்கு கட்டும் பட்டம் ரோஜத்துக்கு ஒத்து கட்டம் நாயத்துக்கு கட்டுப்பட்டா ரோசத்துக்கு ஒத்துக்கிட்டான் நாயத்துக்கு கட்டும் பட்டம் ரோஜத்துக்கு ஒத்து கட்டம் உலக நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா ஆமா உலக நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா காட்டு வள்ளி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு எங்க ஐயா முக்கிய தேவர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு வீரமங்க வேலுநாச்சியா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு அவன் மருதுருவர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு
நன்றி. என்ன தலைவா சூப்பர்னு சொல்றியா, நீ சூம்ப விடுன்றியா? என்னுடைய அண்ணன் தம்பி இதை போறாமே பிறந்த வயிறுதான் வேற, ரத்தமும் இந்த பாசமும் எங்க அண்ணன் தம்பிகளை அடிச்சுக்கிற முடியாது என்னைக்குமே. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் அன்பு அண்ணன் தம்பிகளே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் இந்த ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைச்சு வணங்குறேன். உங்க எல்லாரும் அந்த ஊதி ஊதாத போ ஐயா, ஊதி ஊதாத பள்ளிக்கூடம் படிக்கிறவங்க எல்லாம் படிங்க. பள்ளிக்கூடத்து ஏன் முண்டை உட்காரியா இல்லை உனக்கு தகடு வைக்கவா? தகடு வச்சேன்னா வெட்டி வெட்டி இழுத்துறோம். உட்காருவேன் வீட்டில் பொண்டாடிக்கிட்டு அடிவாங்க, இங்கே வந்து இப்படி 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 பண்ணும். எங்க ஐயா சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஐயப்பன் ஐயா சார்பாக தெய்வீக திருமகன் உணா முத்துராமலிங்க தேவரையா திருப்புகழை பாடியதற்காக 1001 அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக அழிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 2000 கொடுத்தா நல்லா இருக்கும்யா. என்ன ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கையா, 200 கிலோமீட்டர்லேருந்து. ஆமாம், நான் இந்த கோமாளி கூத்தாடினாத்தேன் அன்பாலயத்தில் உள்ள ஏலவாளையில் காப்பாற்ற முடியும். நான் ஒன்றும் கோடீஸ்வரன் கிடையாதுங்கய்யா. ஆமாம், நான் செய்யக்கூடிய தர்மம் அத்தனையும் தமிழகத்தில் எங்கெங்கே என் தமிழன் உலக நாட்டில் இருக்காங்களா அத்தனை தமிழனுக்கும் இந்த தர்மம் போய் சேரும். இங்கே அமர்ந்திருக்கின்ற 10 மாதம் சுமந்து சித்தரை ஈண்டெடுத்த எங்கள் ஆத்தா, என் தாய் இந்திராணி அம்மையார் போல் அமைந்திருக்கின்ற என் தாய்மார்களை உங்களை வணங்குறேன். நான் பொம்பளையால் கை தட்ட மாட்டேல, எப்படி கை தட்டுவேன்? உனக்கு தான் லோனு காசு இருக்குல்ல, அந்த பூரிப்பு லோனாக வாங்கி வை, லோனுக்காரன் வந்தால் கருவில் போய் படுத்துக்க. பொம்பளையால் கை தட்டணும்தா. இப்போ எங்கள் ஆம்பளையில் பார்க்குறீங்களா, சிங்கம் அப்படியே கற்றுக்க. டவுசரே கழட்டிட்டான்டாவேன். போதும் சிங்கம், கருங்குளத்து முனி அடிச்சிடும் போதும். என்னப்போ என்னப்போ வாங்க தம்பி. இளைய தளபதி மதிப்புக்குரிய விஜய் அண்ணா சார்பாக ரூபாய் எருத்தடிக்குதுரா. என்னைய கொல்ல தெரியுறியே எங்க அண்ணே, அது மலையில் அவளை கஷ்டப்படுது. சரி சரி பங்காளி. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா வந்திருக்காங்க. ஐயா கொஞ்சம் அமைதிப்படுத்துங்கய்யா, நல்லா இருப்பியா ஐயா? இந்த மலையில் மலை கோட்டு போட்டு வந்துட்டாருங்க ஐயா. கீழப்பட்டி காங்கிரட் உரிமையாளர் என் சிங்கம் பெருமாள் சார்பாக அன்பாலயத்துக்காக 2001 எங்கன விழுந்து கிடந்து வந்த. ஏய் பங்காளி, ஏய் தண்ணிலாம் குடிக்காத, நீ சிங்கம். தண்ணி வெறும் தண்ணியை குடிக்காத, செவனை பூத்தி அடி. என் அண்ணன் தம்பிகள் எல்லாம் இங்கே பார்க்கும்போது இடியப்பம் மைத்த புடுங்கினப்போ இருக்கடா, பேசாம என்ன எல்லாரும் சேர்ந்து கர்ண கொலை பண்ணிடுறீங்களா? நான் தாயை செத்துறேன். பூரா என் அண்ணன் தம்பியிலே எனக்கு இவ்வளவு இம்சையா இருந்தா இந்த கோமாளி எங்கே போவேன்? எனக்கு யார் இருக்கா? பூரா பாடா படுத்துற. இங்க வர இப்படி இப்படியா உலக நாட்டில் என் தமிழன் வீரத்துக்கும் என் தமிழுடைய பாசத்துக்கும் யாருமே இணை செய்ய முடியாது. எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ, கிரிச்சு கிரிச்சு உட்காரு, டவுசரை கலட்டு முண்டை மாத்திரி வாப்பா, என்னப்பா பண்ற? அப்படி வா போ. அருமை. மிருதங்காரன் நீயும் கூட பிறந்த அண்ணன் தம்பி, அதே மண்டை நத்தின் துவு ஒயின் பிளட் சேம் பிளட். தயவு செய்து நாடத்தை இடையில இடைஞ்சல் பண்ணாதீங்க. பண்ணிக்கங்க சரியா? பாத்துங்க. தாய்மார்களே எல்லாரும் பாடத்தை கவனிங்கத்தா. உங்க வீட்டுக்காரு தினசரி தண்ணியை போட்டு உன்னை டார்ச்சல் பண்ணி அடிச்சாருன்னா உலக்கி எடுத்து வெதரில் அடிச்சிரு. போறேன் இருந்து என்ன மைத்த புடுங்க. ஏன்னா இந்த வெதர்னா குட்டையானே, அவனை அலசிட்டு பாரு.
ஏன்டா ஓட்டுக்கிட்டு தெம்பிச்சியாடா? ஏ சிங்கா, நீ மாலை ஓட்டிருக்கியா இல்லை தண்ணியை போட்டிருக்கியா? காய் வெட்டி கட்டியிருக்க, நிற போதையா இருக்க. ஒரே ஒரு வேதனை இங்கே, இன்னும் போகிற காலத்தில் படிப்பு இல்லை என்றால் 10 பைசாவுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க. என் அன்பு தம்பிகளே, படிங்க. இங்கே கோமாளி நிற்கக்கூடிய எம்கேஆர் படிக்காதவன், ஆனால் இன்னைக்கு பல லட்சம் தமிழ் சொந்தங்களை சம்பாதிச்சிருக்கின்றார். நான் செய்த சேவைதான் அன்பு உறவுகளே. இனிமேல் நம்ம பிறக்க போறோமா? அடுத்த பிறவியிலே இந்த கிராமத்திலே நான் பப்புன்னு போட போறோம்னா அடுத்த பிறவியில கிடையாது. எங்க அண்ணன் தம்பி எங்க அக்கா தங்கச்சியை பார்க்க போறோம்னா கிடையாது. இருக்கு வரை இல்லாதவருக்கு உன்னால் முடிஞ்ச உதவி செய். இன்னார் மையம் இப்படி வாழ்ந்தான்னு பேரெடுத்து செத்து போயிடணும். அவன் தான் புனிதமான மனிதன். இது நாடகமா மீட்டிங்காக கூட எனக்கு தெரியல. உட்கார்ந்துருக்க ஆளோட நிக்கிற எங்க அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு காலை தொட்டு கும்பிடலாம், ஒரு வாரம் ஆயிடுறேன், பொதுவாக தொட்டு கும்பிட்றேன். ரொம்ப நன்றி. பெரிய பெரிய குடும்பத்திலேருந்து யாருமே இதில் சலித்தவர்களில் குறைந்தவர்களில் உட்காந்து பார்க்குற ஆள் ஒன்றுக்கு போக முடியாது. பேம்பஸ் மாட்டிக்க, இல்லைன்னா சட்டிலே இருந்து இடியப்பம் புளி நிற்கிற ஆள் எத்தனை தடவை வேணாலும் நீர் கசிவு லாங். தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி ஒன்று. நீ மண்டி ஓட்டு சூம்பு, மண்டி போட்டு ஒரு பாட்டு பாடுவான், அப்புறமேல கதைக்கு வருவான். எக்கோ இங்கே சிங்கா, எங்கள் ஜெயன் ரேடியோ வந்துச்சுன்னா நான் 450 பாட்டு பாடுவேன். ஏன்னா அவங்க மை செட்டு சொல்ல தேவையில்லை. உண்மையிலே பேரும் புகழும் பெற்ற ஒரு மை செட்டு எதுனா ஆர்வி ஜெயம் ரேடியோஸ் தான். சூப்பர்யா சிங்கா. 4 தடவை சொல்லிட்டே ஒரு 100 ரூபா வரல. சரி, நான் சொல்லும் போதே நீ பையில ஓட்டின்னு பார்த்தா கையில தான் ஓட்டுறேங்க அண்ணே. ஹலோ ஹலோ, அப்புறம் ஹலோ 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 தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி, ஏ ராமநாடு, ராமநாடு, ஏ ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்கரும்பா, பேய்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. ஏதன் பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு நம்ம தேசப்பிதா தேசபிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவாரா கலாம் அவர்கள் அப்படி இருந்தார். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே கலாம் அவர்கள் இருந்தார்கள். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவாரா கள்ளி வளம் தந்தாரையா. இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏதன் பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா
தட்டின என் அன்பு அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி, அக்கா தங்கச்சிகளுக்கு நன்றி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு நல்ல மனிதர். பிறக்கும் போது ஏழ்மை, இறக்கும் போது ஏழ்மை. கடைசி வரைக்கும் எத்தனை பேர் கேட்டாலும் நான் கல்யாணம் வேணாம்ட்டார். ஏன்னா நாட்டினுடைய பணியே அதிகமாக இருக்குது. நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் அது குழந்தை வரைக்கும் இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் நான் சாதிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்டுக்காக இறந்த மனிதர் யார் என்றால் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர்தான் உண்மையிலே மனுஷன். இன்னைக்கு 17 வயசானா ஆத்தாலே அப்பனே போய் சொல்கிறேன், அப்பா கப்ளிங்க ரெடி பண்ணப்பா. அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னடான்னு. இல்லைப்பா பிட்டு படம் பார்க்க முடியலப்பா. எங்கே யார் படிக்கிறா? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இந்த முடி என்பது எப்படி வெட்ட சொன்னாங்க அந்த காலத்தில்? ஒரே மாதிரி செம்பரியாட்டு வெட்டுதே அந்த காலம். செம்பரியாட்டு வெட்டுன்னா அது எப்படின்னு இருக்கா? ஒரே அவ்வளோதான், கரையை மொச்சது மாதிரி தான். இன்னைக்கு பயல போய் சலனு கடையில் பாடாப்படுத்துகிறாங்க. ஹலோ ப்ரோ, இந்த பக்கம் எரிச்சிருங்க, இந்த பக்கம் லேசாக அப்படியே தொலியை உரிச்சிருங்க. வந்தவங்க ஆத்தாட்ட நிற்கிறேன், நீ ஏன் மையம் இல்லைப்பா வெளியே வைப்பான்னு. அந்த அளவுக்கா இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. எத்தனை சாமிகளை நீ போய் வேண்டலாம், ஆனால் வீட்டிலே 2 சாமி இருக்கு. ஒரு சாமி பெத்த தாய், இன்னொரு சாமி நம்ம குலசாமி அப்பா. இப்போ கை தட்டின ஆளுக பூரா அப்படியே உள்ள வாவேன். அப்பா அம்மா சொன்னால் எதிர்த்து பேச மாட்டியா? போய் செக்கானத்தில் போய் ஒரு சாமா வாங்கிட்டு சொன்னால் அவங்க ஆத்தாவை வேலை மசரை பாருன்றேன். அம்மாவுக்கு முடியலப்பா மாத்திரை வாங்கிட்டு, ஏ இருக்கிற குடிமா. புருஷன் என்ன பண்ணுறாரு? யாரு? அப்பனை புருஷன்றேன். உன் புருஷனை சொல்லி வை, வியாழக்கிழமை போட்டு தள்ளி கொத்த ஓவரா பேசுகிறேன். பெத்த தகப்பன். ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தைக்கு தாய் இல்லை என்றால் அந்த குழந்தைக்கு அறுசுவை உணவும் உண்மையான பாசமும் போய்விடும். தகப்பன் இல்லை என்றால் தகப்பன் சுமையை அவன் சுமப்பேன், கல்வி போய்விடும். 2 மட்டும் அரைஞ்சு. எத்தனை நான் எவ்வளவு கருத்து சொன்னாலும் டூரில் போகும்போது இவன் ஒரு கோமாளி மயிரான்னு என்னை கெட்ட வார்த்தையில் நோத்தாமன்னு வைவேன். அங்கே பேசும்போது கூட அந்த எம்கேஆர் கோமாளி உங்கள் நாவில் இருக்கிறேன்னு பார்த்தீங்களா? உண்மையிலே அதுதான் உண்மையான சொந்தம். கவலைப்படாம எத்தனை மேடை, எத்தனாயிரம் மேடை, எத்தனை ஊர்களுக்கு நாம் போய் வந்தாலும் அந்தந்த ஊரிலே மக்கள் அன்பை பொழிவார்கள். ஆனால் இந்த பகுதிக்கு வந்துட்டா உசுரை கூட கொடுக்கும் இந்த உறவு. இவ்வளவு சரி இரு, உள்ள சரக்கு ஓட்டுறாங்க, வாங்கி தரேன். ஏ பெரிய பையனே உட்காரு, என் ஜிங்கா உட்காரு, உனக்கு இன்னொரு டொங்காஸ் ரெடி பண்ணுறேன். தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி விடுனே. என்னப்பா? தம்பிக்கு ரெடி பண்ண. இவன் நான் ஆப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறியா? ஐயா வந்தாண்டா மலங்காட்டு நிற்கிறோம். சி எல்லாரும் இந்த மிருதங்க சக்கரவர்த்தியே வாங்க, அப்பு வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நான் என்ன காது ஊத்துக்கா வந்தேன்? ஒவ்வொரு ஆள் இப்படின்ற, ஒருத்தன் எப்படின்ற, பூராமே எனக்கு சொந்தம், அவ்வளோதான். ஆமாம், பூரா சொந்தக்காரங்க. நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சொந்தக்காரன், அவ்வளோதான். இதில் போய் நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆளும் கிடையாது. போய் பெத்த தாய் அன்னைக்கு மட்டும் நம்மளை பெக்காம போதும்டா தள்ளிப்படுறா வெண்ண மைனேன்னு சொல்லியிருந்தா நம்ம மாடு புடி மாடு, இந்த மாட்டுக்கு ஒரு அண்டா ஓடுறா. 2000 கொடுத்தது கொடுத்த என்னைய பொண்டாட்டி மாதிரி படுத்துவேடா. விதி போடா பேக்கூதி. கிராமத்தில் பேசுகிற பேச்சு தானே. ஏத்தா பொம்பளையாளி எங்கள் அக்கா தங்கச்சிகளா, இருங்கப்பா, இங்கே 100 வேலை இருக்காத்தா? ஆமாம், நான் பார்த்தேன். அப்படியே இடம் பூரா மட்டமாக இருக்கு. நல்ல ஒர்க்கு மேடம், நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. இந்த 100 வேலை எதுக்கு இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சிச்சு என்றால், வயதான காலத்திலே யார்ட்டையாவது போய் இந்த வயதானவர்கள் பசிக்காக கையேந்தக்கூடாது என்பதற்காக இந்த அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சது புனிதமான தொழில் 100 வேலை. இன்னைக்கு 100 வேலை வச்சு எத்தனையோ குடும்பங்கள் 3 வேளை பசி அமர்த்ததுங்கய்யா ஐயா. அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோன்னு, நம்ம ஊரணி நம்ம வயக்காடு அப்படின்னு நினைக்கணும். அதெல்லாம் நினைக்கிறது இல்லை. பூரா 100 வேலைக்கு போகும்போது பெரிய பேங்க் மேனேஜர் மக மாதிரிதான். அப்படி சேலை கலி 12 முழம் பூவிடா, பூ ஒட்டு ஒவ்வொரு ஒம்பளை போகுது. அங்கே பரிசம் போடுறவங்க அங்கே வந்துடுறாங்க.
கொடூரமா கொடூரமா மைத்த புடுங்கினேன். அந்த தாய கட்ட ஐயா பொம்பளையாளுக்கு ஒன்று சொல்றியாத்தா, தாயத்தை கட்டைய நல்லா எடுத்து ஒரு சாமியை கும்பிட்டு இப்படி உருட்டுனேன்னா விருத்த விழுக போகுது. எங்கூர் பொம்பளையா அதுக்கு 1008 கெட்ட வார்த்தை பேசுறாளுங்க. ஒரு 2 ஒரு 12 அடி தேவடியா ஒரு 3 அடி அபிஜாரி ஒரு 12. இது என்னடா சரி அதுக்குதான் அப்படி பண்ணுதுன்னா ஆம்பளையா மாடம் கோத்த ஒரு சோக்கர் வாடா கொம்மா ஒரு ரம்மி வாட கிங்குன்னு இழுத்து அவன் சட்டி இழுத்துச்சான். அவன் படக்குன்னு எந்திரிச்சவனே என்னடா அது இருதல முனின்னு மிரண்டு சீமக்கரில் விழுந்து அதுல பிறந்தவன் தான் இவன். என்ன சட்டிக்குள்ள இருதல் முனி இருக்குமான்னு? ஏய் இவன்ட்ட போ அணவன்டா. ஒரு பாட்டு பாடுவோமா? ஹலோ 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 வேணா மது பழக்கம். இந்த பாட்டை எல்லாரும் கவனமா கேட்கணும். இந்த மேடைக்கு நான் வந்ததை பெருமையா நினைக்கிறேன். ஐயா பாட்டு பாடுறவன் யோக்கியனான்னு என்னை கேட்டீங்கன்னா நான் இன்றைய காலத்தில் யோக்கியனாத்தான் வாழ்றேன். நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கொண்ட ஒரு குடியாரேன். அன்னைக்கு சொந்த வந்தம் பெத்ததாய் தேப்பேன் யாருமே என்னை மதிக்கலையா. நான் குடியை விட்டதுனால தான் இன்னைக்கு எத்தனையோ லட்சம் மக்களை சம்பாரிச்சிருக்கேன் எங்கள் அண்ணன் தம்பிகளா. அதனால உங்க காலை தொட்டு கும்பிட்டு கேட்குறேன், என்னை எருத்து வச்சு நீ கொல்ல பார்க்குற. ஜெயம் எங்க அண்ணன் தான் பெரியப்பாமே. ஆர்வி ஜெயம் ரேடியோஸ் இந்த எங்க அண்ணன் வந்துருச்சுல. ஆர்கே காசிராஜன் ரேடியோஸ், பி நரியம்பட்டி மாயன் ரேடியோஸ், பொம்மன்பட்டி ஸ்ரீ அம்மன் ரேடியோஸ், எங்கள் துக்குலவட்டி வந்துருச்சு. என் தங்கா 2 பேரும் துக்குலவட்டிலேருந்து வந்திருக்காங்க. இந்த துக்குலவட்டி அம்மன் ரேடியோஸை நான் மறக்க முடியாது, துக்குலவட்டி கிராமத்தால் மறக்க முடியாதுங்கய்யா. அந்த அன்பாளைய மக்களுக்காக இவங்கள்லாம் நிறைய அரிசி கொடுத்துருக்காங்க. ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும்யா, ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா எங்கள் ஆர்வி ஜெயம் ரேடியோஸ் தான். கருணே 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 எங்கள் அண்ணே. இன்னொரு 500 ரூபா தருவேன்னு பார்க்குறேன். வேணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச நம்ம காசு அண்ணன் தம்பிகளா, நம்ம காசு அண்ணன் தம்பிகளா. குடிச்சு புட்டு வேலைக்கு போகாம வீட்டிலேயே 1 மாதம் படுத்து கிடந்தேன்னா நம்ம பிள்ளை உண்டாட்டி பட்டினியா கிடக்கும். நீ கடை வாங்கி குடிச்ச காசுக்கு கடங்கார வாசல நிற்பேன். அப்ப கொஞ்ச நாளையில ஓ வீடு எந்த வீட்டுக்காரனுக்கு சொந்தமாயிரும். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பும் கெட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. ஓ ஆசை மனைவி புள்ள அட தெருவில் வாடுமே. போற உள்ளே சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. ராஸ்கல் சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கெட்டு குடலு வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. ஓ ஆசை மனைவி உள்ள அட தெருவில் வாடுவே.
வச்சு கோட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் அட பல குடும்பம் அன்னை தெருவில் வாடுதன்னே. மதிப்புக்குரிய உசிலம்பட்டி தொகுதி எம்எல்ஏ எங்கள் ஐயா ஐயப்பன் ஐயா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா எங்கன்னு இருக்கார் ஐயா? வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து அடிக்கிற கொள்ள. இப்போ வரதட்சணை கொடுத்தாலே யாருக்கு பொண்ணு கிடைக்குது? 35-40 வயசு ஆயிடுச்சு, பொண்ணு கிடைக்குதுன்னு சொல்றாலாம் கை தூக்கு. அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் மண்டிதான். மண்டி ஓட்ட அப்படி என்னன்னே பண்ணுவாங்க? ஏன் பிறந்த முன்னு செருப்பு எடுத்து அடிச்சுக்கிடுவாங்க தலையில. ஆனால் தமிழ் செக்ஸ் ஏன் தமிழ்நாட்டில் தமிழனுக்கு பொண்ணு கிடைக்கவில்லை? எல்லாத்துக்கும் அந்த கேள்வி இருக்கும். தமிழ் செக்ஸி வீடியோ ஏலே அது கிடையாது மிஸ்டர் நீக்ரோ. ஏன் பொண்ணு கிடைக்கல? இதே தமிழ்நாட்டில் பெண் பிள்ளை பிறந்தால் தீட்டு, பொம்பளை பிள்ளை பிறந்தா கள்ளிப்பாலை ஊத்து கொள்றான்னு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சாம் இந்த தமிழ்நாட்டில். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், பெண்கள் இல்லை என்றால் ஆம்பளை நம்ம எவ்வளோ வீரனாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ சேட்டக்காராலும் சரி, ஒன்றுமே பண்ண முடியாது. தாய்மார்களே அந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அப்படிலாம் நான் பெருமையாக சொல்லுவேன். ஒரு ஒம்பளை கைதட்டியாத்தா, கைதட்டியா? இந்த கடுப்புக்கு தானே தண்ணியை போட்டு வந்து புழக்க போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் பின்னாடி கடுக்குது. புருஷன் போட்டு அடித்தவனே காலையில் பொம்பளையை வெளியே இருக்கும் போது சேர்ந்து பேசுறது. நேற்று என் புருஷன் தொடையிலே மிதிக்கிறாண்டி. ஓம் புருஷனாவது தொடையில் மிதிச்சா, ஓம் புருஷன் சங்கில் மிதிக்கிறேன். ஓம் புருஷன் என்னை தூக்கிட்டாண்டி, தூக்கி போடுற மாதிரி. கட்டுன மனைவி யார்? பெத்த தாய்க்கு அப்புறம் நம்ம எவ்வளவு உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்தாலும் நம்மளை பிள்ளையை போல பார்க்கிறவள் கட்டின மனைவிதாயா. சரி, நீ வாங்கின அடி எனக்கு தெரியுது, உட்கார். இங்கே தட்டுவேன், இங்கே பொண்டாட்டிட்டு போய் இப்படி பம். அதுக்கு மட்டும் இல்லைன்னா யாரும் கிடையாது. நம்ம ஆம்பளை 1008 இடத்துக்கு போயிட்டு வர்றோம், 1000 சேட்டை பண்ணுறோம். ஆனால் அந்த பெண்கள் வீட்டிலே இருந்து கொண்டு 4 செவத்தையும் அந்த சீரியலையும் அந்த குழந்தைகளையும் வீட்டையும் பத்திரமா பார்த்து கொண்டு நமக்காக வாழக்கூடிய ஜீவன் தாய்மார்களே, தாய்மார்களே, தாய்மார். இதை யாராவது மறுத்து பேச முடியுமா? 4 நாளைக்கு பொம்பளை ஆள் வீட்டில் படுத்துருச்சுன்னா யாராவது உழ வச்சு சோறு காய்ச்சி அப்படியே ஆர்டர் பண்ணுவேன். 2 ஃப்ரைட் ரைஸ். பிள்ளை அழுகுது, வேமா கொண்டு வாங்கோ. பிள்ளை வெளியே இருந்தால் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஏய் பிரியா, பிள்ளையே தூக்குடி. வெளியே இருந்துட்டேன், காலையில் அழுவு. யாராவது கழுவி விடுவியா? கிடையாது. அதே மாதிரி இன்றைய காலத்தில் அதிக விபத்து. காவல்துறை அதிகாரி இங்கே வந்திருக்காங்க. என் அன்பு இளைய சமுதாயமே, டூலர் பைக்கு ஓட்டுங்க,
பெத்ததாயப்பன் உழைச்ச காசில் வாங்கி கொடுக்கறது ஐயா என் தம்பிகளா. பெத்ததாயப்பன் வர்ற கஷ்டத்தெல்லாம் பாருங்கய்யா. பார்த்துட்டு இந்த வந்துட்டேன், அதுக்குள்ளே பார்த்துட்டேன். யாரு மையன் பூச்செண்டு மையனா இவ எதுக்குடா வந்தேன்? இது முனி ஓட்டமா? குழந்தை என்பது என்ன? 25 ஆண்டுகளுக்கு முன்பாக குழந்தை பெத்தாங்க. கவனமாக கேளுங்க. அப்போ குழந்தை பெக்கும் போது பூரா ஆளுகளை புருஷன் பூரா பொண்டாட்டிக்கு மாசமாக இருந்தா என்னடா விளாத்தி ஓலம் வெள்ளு பாட்டு மாதிரி ராமே வந்தான் அது கிடையாதுப்பா. அப்போ பொண்டாட்டி மாசமாக இருந்தாலும் புருஷனுக்கு சரிசமமா அந்தாலும் ஒரு நெல் மூட்டையை தூக்குனா இது படக்குன்னு தள்ளுறா எலவு மேனே 4 மூட்டை தூக்குமா மாசத்தோட நிற மாசத்தோட. மாட்டு வண்டியை கட்டித்தான் பிரசவத்துக்கு போனாங்க. இந்த இப்ப இடியப்பம்ன்றேன். அப்ப எல்லாம் மாட்டு வண்டியில பிரசவம் ஆறதுக்கு கொண்டு போன பொம்பளையாலும் மாடு இழுக்காது. ஏன்னா அந்த பொம்பளை 1/2 டன் இருக்கும். பிள்ளை பத்து தூக்கிட்டு வருவாங்க. பிள்ளை இந்த தண்டியா. ஓ நீ அப்பெல்லாம் பிறக்கல, மூடு உட்கார். நீ எதுக்கு உட்கார்ற? ஏ சும்மாடா. ஊண்டு. அப்ப அந்த அளவுக்கு பிள்ளைய பத்து தூக்கிட்டு வரும்போது மாடு திணறும். அந்த புள்ள கட்லா கண்ட மாதிரி கிடப்பேன். அந்த புள்ள அழுதான்னா 12 லிட்டர் பாலை குடிச்சுவேன். அப்பெல்லாம் 12 வயசு வரைக்கும் பெத்ததாயிட்ட பால் குடிச்சிருக்காங்கப்பா. பள்ளிக்கூடம் போயிட்டு வாத்த ஆத்தான்னு பொய்யத்திட்டு வந்து அவங்க ஆத்தாவை முட்டி குடிச்சிருக்கேன். கம்மாயோட விழுந்து அரைச்சு பூரா கிட்டம்மாடு மாதிரி இப்படி வருவாங்க. ஆமா நீ குடிக்கவே இல்லை பொத்து. இப்ப பிள்ளை வந்து தூக்கிட்டு வர்றாங்க பூரா கீரி பிள்ளை மாதிரி. இந்த பிள்ளை வருது இந்த ஊரே மண்ணெண்ணெய் எடுத்துட்டு ஓடி என்னடா தாலி கண்டங்கருவ பாம்பை கொண்டு வந்துட்டாங்க. இவங்க திருந்த மாட்டாங்க ப்ரோ. என்ன கடத்திலும் ஐயா பாட்டு ஒரு பாட்டை பாடுறேன். அதுக்கப்புறம் நோட்டீஸ் வாதிக்க போறேன். என் தம்பி அமைதியாக இருந்தீங்கன்னா நான் நிறையா பேசுவேன், நிறைய பாட்டு பாடுவேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்பு கும்புறே அப்பு. ஐயா ஐயா இந்த கோமாளியை கொஞ்சம் பாருங்க ஐயா, நல்லா இருப்பியா ஐயா. ஹலோ ஹலோ நீங்க கை தட்டுங்க, ஏதாவது செய்யுங்க. எதிர்த்து பேசும்போது என்னத்தை சொல்ல விதி. ஹலோ ஹலோ எகோய் சிங்க ஹலோ ஹலோ பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதைய கேளையா. அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தான் ஐயா. இத கேட்ட நெஞ்சில் அங்கு ஊத்தடுக்கும் ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். பசும்பொன்னிலே தங்க பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதைய கேளையா. அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தான் ஐயா. இந்துராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி. இந்துராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி. தெம்மரவர் சீமையில் கண்டதொரு நாணமணி. தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா. தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா. செந்தில் வடிவேலன் உன் சிரசில் ரோசா. பசும்பொன்னிலே தங்க பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதைய கேளையா. அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தான் ஐயா. சொத்து 10 கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை. சொத்து 10 கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை. சொந்த வந்த 100 உண்டு பந்தம் என சொன்னதில்லை. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு. தேவர் மறைவாளே நெஞ்சங்கள் முன்னாச்சு. பசும்பொன்னிலே தங்க பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதைய கேளையா. அவர் மனிதன் இல்லை பழனிமலை முருகன் தான் ஐயா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஊத்தடுக்கும் ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். தேவரையா அவர் பேர சொன்னா ஒரு பட்ட
காட்ட மரம் அது பால் கொடுக்கும். எங்க முக்குளத்தோ அவங்க பேரை சொன்னா ஒரு காஞ்ச மரம் அது பால் கொடுக்கும். நரியம்பட்டி எம் விஸ்வநாதன் மகன் கோவின் முறுக்கு வியாபாரி சார்பாக 201, நரியம்பட்டி காட்டுராஜா டிஎம்கே கிளை செயலாளர் சார்பாக 101. வரவு திங்கக்கிழமை 200 ரூபாய், செலவு 1000. அது இல்லையா? தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்துட்ட 18 சித்தரிலே ஒரு சித்தராக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் பசும்பொனில் உண்ணா முத்துராமலிங்க தேவர் ஐயா. ஐயாவுடைய புகழை பாடியதற்காக பி கீழ பெருமாள் வட்டி ஏபி ராஜா மேனகா ஜோனா ஸ்டோர் சார்பாக 501, பி கீழ பெருமாள் வட்டி யோசனை மகன் முருகன் கௌசல்யா சார்பாக 501 ஜிபே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. 1001 நன்றி. அன்பாலயத்துக்காக கொடுத்த நல்ல உறவுக்கெல்லாம் நன்றி. என்ன கரத்திலும் பொன்னரம வழங்கக்கூடிய மதிபரியாக்குரிய விக்கிரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த கீழ பெருமாள் பட்டி பி செக்கான் கோயில்பட்டி 2 கண்களாக 2 கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு எங்களது செக்கான் கரும்பு கோவில் 45ஆம் ஆண்டு திருவிழா 2 ஊர் கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு நடத்துகிறார்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். 2 வருஷம் 3 வருஷம் அப்படிதான் நோட்டீஸில் வாச்சிருக்கேன். 45 ஆண்டுகளாக இந்த திருவிழாவை இந்த கருப்பனை நீங்க வணங்குறீங்கன்ற ஒற்றுமையோடு 2 கிராமத்தார்கள் பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன் ஐயா. இந்த ஒற்றுமை தொடர்ந்து கொண்டே இருக்கணும் ஐயா. நீங்களாம் நல்லா இருக்கணும். அந்த கருப்பே கொஞ்ச நேரத்தில் வரப்போறேன். இந்த நாடகத்தில் யார் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் என்றால் சிறப்பு அழைப்பாளர்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தங்க தமிழ்ச்செல்வன் பிஏ எம்பி அவர்கள், தேனி நாடாளுமன்ற உறுப்பினர், மதிமரியாதைக்குரிய இந்த தொகுதியினுடைய செல்லப்பிள்ளை எங்க ஐயா பி ஐயப்பன் பிஏ அவர்கள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர், பிவி கதிரவன் பிகாம் எல்எல்பி முன்னாள் எம்எல்ஏ அவர்கள், ஆஇ பாவண்ணா பாரூர் பிளாக் பொதுச் செயலாளர் மற்றும் எம்பிபி ராஜா எம்ஏ அவர்கள், திருமதி எம்பிபிஆர் கவிதா அவர்கள், அதிமுக செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர், செல்லம்பட்டி ஒன்றிய சேர்மன் கவிதா அவர்களும் மற்றும் எஸ் சந்திரகலா சுதாகரன் எம்ஏ அவர்கள் கவுன்சிலர், திமுக ஒன்றிய செயலாளர் செல்லம்பட்டி மற்றும் திரு PKM கலியுகநாதன் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் விக்கிரமங்கலம், எட்டூர் கிராம கமிட்டியாளர்கள் விக்கிரமங்கலம், திரு விக்கிரமங்கலம் காவல்துறை சார்பாளர்கள் முன்னிலும் இந்த பி கீழ பெருமாள் பட்டி பி செக்கான் கோயில்பட்டி கிராமத்தார்கள் இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து இங்கே வருகை தந்து உள்ள என்னுடைய அண்ணன் தம்பி, இதுதான் அந்த 2 கிராமத்தும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொத்து. வெளியூர்லேருந்து வந்தாங்க வாங்க எங்க அண்ணன் தம்பி. அனைவருடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் உங்கள் அன்போடு நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சபேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக கூவுகிறார்களா இல்ல குயிலுக்கு இணையாக பாடுகின்றார்களா? வந்திருக்கிறார்கள் ஒரு வீர தமிழச்சி, எனது அன்பு தங்கச்சி, துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ வள்ளியம்மா. எம்ஏ படிச்சிருக்கா? கொஞ்சம் குனிவேன், ஒரு 3 அடி ரப்பு நடிச்சுக்கிறேன். அவங்க ஆத்தா பேஜியில் எம்ஏ படிச்சிருந்தா எதுக்குடா போய் பழுப்புக்கிட்ட போய் பயந்துக்கிட்டே பவுடர் போடுது. எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார்.
பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா இல்லை இவருக்கு முன்னாடி பாட்டு பிறந்துச்சா இல்லை யாரோட பிறந்தா ஒன்றுமே தெரியல. எனது அன்பு மச்சான் பெருங்கொண்ட ஒரு சினக்கழுத்தி குழம்புனா அப்படி சாப்பிடுவார். வருவார் சாமியார், அவர் நாரதரா விசாமுத்தரா விநாயகரா குபேரனா அது பார்க்குற கண்ணோட்டத்தோடு இருக்கு. ஏன்னா மச்சாங்கிலத்தையும் கிண்டல் பண்ண முடியும். எனது அக்கா வீட்டுக்காரர் புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு தீபாவளி வெடிமுரசு எனது அன்பு தம்பி வாஜிப்புலையும் சரி பாட்டிலையும் சரி அவனுக்கு அவன்தான். எத்தனை திறமையான ஆறுமுனி சக்கரவர்த்தி எல்லாம் இந்த மேடையில் வந்திருக்காங்க. இவன் வந்திருக்கான்னா உங்கள் அன்பை பெறத்தே வந்திருக்கேன். அந்த லகுடு எவ்வளோ தூரத்துக்கு உழைக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு சாப்பிடுவேன். குறைஞ்சது இவன் கடைசியாக 2025 இவன் கிண்ண சாதனை பண்ணான். 53 புரோட்டாவும் 7 தோசையும் 13 ஆம்புலேட்டும் 2 தோசைக்கல்லை கடித்திருக்கிறான் இந்த தின்னிக்கூதி மகன் சேமட். தின்றுட்டு பேண்டதில் 3வது படிக்கிற பைய தாண்டனம்னா அதிலே விழுந்து சேஜிபி வந்து டீசல் இல்லாமல் திரும்பி போய் அதை அல்றதுக்கு அவ்வளோ தூரம். இந்த வேலை தான் பார்க்கலாமா நீ? என்ன சிவசமாதி அடைஞ்சிட்டேன். எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை அவங்கோட்டை பழைய கோட்டை புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஐயாவோட பாடலாக இருக்கட்டும், சினிமா துறையை சார்ந்த பாடலாக இருக்கட்டும், இவன் தாய் பாடல் பாடுவதில் இவன் ஒரு தருணனாக வாழ்கிறான். தருமன் பெத்ததாயினுடைய புகழை அவ்வளவு இனிமையாக பார்ப்பவர்களை கண்ணீர் வடிக்க செய்யும் அளவுக்கு உருக்கி விடுவான். ஏன்னா இவன் பற்றையில் வேலை பார்த்தான். தம்பி இருக்கிற எங்க அண்ணன் தம்பி எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் பெத்த தாயின்னு சொன்னா 1 மணி நேரம் அழுதுகிட்டே போவாங்க. எப்படியாவது அழுக வச்சிரு, உனக்கு காலையில் 7 உளுந்த வடையும் டீ கிளாஸ் 7 தருகிறேன், ஒன்றுக்கு இருப்பாயாக. சரிண்ணே, எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமாண்ணே. புதுக்கோட்டை டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் வாசித்து தன் இனிமையான குரல் வளத்தால் பெத்ததாயினுடைய புகழை பாடுவார். எல்லாத்தையும் அழுக வைப்பாண்டு அந்த கருப்பனை வேண்டேன். தம்பி அழுக வைப்பா. எல்லாத்தையும் அழுக வைக்கணுமாண்ணே. அதுக்கு ஏன்டா நீ முக்கிட்டு? எனக்கு பீலிங்கா இருக்குடா. பீலிங்கா இருக்கா? பீரு குடிச்சது ஏப்பமா இருக்கா? அல்லோ அல்லோ அருமையான அம்மா பாட்டு அலோ. இன்னும் பாடவே இல்லடா. ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பார்வ ஸ்டைலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. என்ன பார்த்தா ஐயா நீ சைடிஸுக்கு தேங்காய் சில்ல கடிச்சிட்டு 3 நாளா வைத்தியால கிடந்து இன்னைக்கு நீர்மாலைக்கு காசு இல்லையாடா. நாடத்துக்கு வந்தியா மொத்த கேரத்துக்கு வந்தியா? நீ தான் அழகா போய் பட சொன்ன. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது.
வட்டியில சோறு வப்பான் ஒட்டி போன உடம்பு நாடும் உசுர விட்டு பாச வப்பான் தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவர் நொந்ததில்லை கந்த துணி கட்டினாலும் கண்கசங்க பார்த்ததில்லை பொண்ணு கேட்கும் வாயில் சேல கேட்டாத்தா நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா போனாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயத்தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயத்தீராது போனாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா நாங்கள் அண்ணன் தம்பியே ஏதோ உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுகிறோம். ஆனால் என் தம்பி மணிகண்டன் உண்மையிலே தாயினுடைய அரவணைப்பில் வாழ்ந்தவன் தான் இந்த மணிகண்டன். அவனுக்கு உலகமே தெரியாது. இப்போதே 2 வருஷமாக அந்த உலகத்தையே பார்க்குறேன். என் தம்பி மணிகண்டன் ஒரு புனிதமான தொழில் செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவன். சாலை ஓரத்திலே புதுக்கோட்டையில் சாக்கடை ஓரத்தில் பூக்கட்டி அதில் வர்ற வருமானத்தை வைத்து படித்து இன்னைக்கு உலக நாடுகளே மணிகண்டன்டா தெரிகிற அளவுக்கு வச்சது அம்மாவும் அப்பாவும் தாயா. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன அலங்காநல்லூர் கிராமத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார் ஐயர் பெருந்தகை ஸ்ரீதர் ஐயர் ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. அங்கேருந்து இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு இந்த கிராமத்து பூரா எங்கள் சொந்தக்காரங்களே அவங்க சார்பாக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். நன்றி நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் உலக நாடுகளில் குலுக்கல் சீட்டு போடும்போது சிறந்த கப்ளிங் மண்டை என்று ஒரு சீட்டு விழுந்திருக்கு. அதில் விழுந்த வந்தேன் தர்த்தினை பிடிச்சி ஆட்டிடுச்சு. எனது அன்பு அண்ணன் சிரிச்ச முகம் வெகுளியான மனிதன். நீ 100 ஆண்டு காலம் உன் மயங்களை படிக்க வச்சு நீ நல்லா இருக்கணும். எங்கள் அண்ணன் கோயில்பட்டி செல்மா அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். கைதட்டலாம் கப்ளிங் மண்டேனுக்கு. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என்னைக்குமே அதிரடி மன்னன் தான் எங்கள் அண்ணே. ஒரு நம்பர் 1 ஆல்ரவுண்டு. இங்கே மேடைக்கு வந்துட்டு அது ஒரு சின்ன பிள்ளை மாதிரி எங்கள் அண்ணே.
வயிற்று பொழப்புன்னு ஒன்று இருக்குங்கய்யா. எல்லாருமே கஷ்டப்படுறது இந்த ஒருச்சான் வயிறு. பசி மட்டும் ஒன்று இல்லைன்னா யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. இந்த பசி இருக்கனால தான் ஓடுறான். எங்கள் அண்ணே புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். சொந்தடி தானப்பா. சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் போடுறது அவ்வளோ கஷ்டம். நிறைய மேடையில் நான் சொல்லியிருக்கேன், அவரை குண்டக்க மட்டக்க பேசியிருக்கேன். எங்கள் அப்பா போன வாரம் கூப்பிட்டு என்னை செகுல் தெரிக்க 2 அறை அரைஞ்சார். ஏன்னு அப்பா உன்னை அரைஞ்சாரு? ஒரு நாளைக்கு விடிஞ்சா 5 மணிக்கு 2000 பேர் வீட்டுக்கு முன்னாடி நிற்பாகலாம். 50 பேர் நீ கடை வாங்கியிருக்கேன். என்ன பெரிய கவுன்சிலர் மாதிரி வருவேன் அப்படி இப்படின்னு. இரு, ஐயம்பட்டி கே பெரிய கருப்பன் இந்திராணி குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்கு 1001 நன்கொடை அளித்திருக்கிறார்கள். இப்ப என்ன மயத்துக்கு நான் கூப்பிடாம இங்க வந்தேன்? வாப்பா, அதுக்கிட்டே இப்ப டைட் பண்ண கூப்பிட்டுருக்கேன். இரு சிங்கா, பெருங்கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் அண்ணே. 45 வருஷமா அப்பாவுக்கு பிள்ளை இல்லையா? 45 வருஷத்துக்கு அப்புறம் நீ பிறந்தியா. நீண்ட நாள் தவறு இருந்ததுனால நீ பிறந்தனால உனக்கு அப்பா நீலகண்டேன்னு பேர் வச்சாராம். ஆத்தியாவது சூத்தியாவது. இப்போ நான் பாடுற பாட்டு அண்ணே எக்கோ இன்னும் கொஞ்சம். ஆர்வி ஜெயம் ஐசட்டு இந்த பகுதியில் யார் நல்லா பேர் வாங்குறியோ அந்த தொகுதியே நீ நாடகத்துக்கு வரலாம். ஆனால் ஏச்சேன்னு வைவேன், கம்பு கூட்டை அலசிட்டு காய போட்டு பான்ஸ் பவுடர் போட்டு அரைவேன். பாட்டு நான் பாடுறதுக்கு சரியா தாளம் போடணும், கரெக்டாக போடணும். ஓரார் என்னப்பா பல் டாக்டர் போன மாதிரி பார்க்குற? ஓரார் உறங்க. நான் கூட அழகர் யானதே மதம் முடிச்சு என்னைய தலையில் அடிக்க போறேன். ஓரார் உறங்கையிலே ஒற்றார். என்னடா செக்கானதை பாடுறேன், அதுக்குள்ள பொன்னமராதி போயிட்ட. ஏனே கரெக்டா போடு. நீ எவ்வளவு பெரிய தாள கலைஞர். வாட் ப்ரோ, கோஆபரேட் பண்ணுங்க. சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிலேயே ஆஹா ஆஹா ஆஹா. கருப்பான கையாலே என்ன போடுச்சான். அதுக்கு நீர்மலை அடி அடிக்கிறேன் பாருங்க. நீ யாருன்னு இப்போ ஊரில் காட்டி கொடுக்க போறேன் பாருங்க. அப்படி கந்தா கந்தா என்று சொல்லி கண்ணாடி வளையல சபரிமலை போவம்மா சாமிகளே வேகம்மா. சபரிமலை போய் போட்டு தரிசனமும் செய்வோமா. பொங்கல் சுண்டல் தராங்க போ. என் பஜனைக்கு போடுறவன்டா. எக்கோ வைங்க நம்மடா. நன்றி நன்றி புத்துருவலா. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டையை சேர்ந்த ஆர்த்தி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி ஒன்னா எனக்கு தெரியாடி. நீ பாதி நான் பாதி சேர்த்து புட்டா சிவன
நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக ஏகே பை பிரதர்ஸ் பிரசாத் நினைவாக என் தம்பிகள் சார்பாக 201 நன்றி தம்பி நன்றி. எனது அன்பு தம்பி புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து எனது அன்பு மாமா மானாமதுரை அருகாமல் உள்ள எஸ் காரக்குடி மண்ணின் மைந்தன் AS ஆனந்தகுமார் அவருடைய சிசியனும் என்னுடைய வளர்ப்பு மாணவனுமாகிய காரியாபட்டி அருகாமல் மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்து இந்த 2 கிராமத்தார்கள் அன்பை பெற்று தொடர்ந்து பேராதரவை பெற்று மிகப்பெரிய ஒரு ஒளிவொலி ஸ்தாபனம் எங்களது மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற RV ஜெயம் ரேடியோஸ் இருக்கும் இடம் கே புதூர் மதுரை. போடுங்க வங்காளி. 3 எழுத்தில் என் மூச்சு. என்னை கௌரவப்படுத்திய அன்பு உறவு ரொம்ப நன்றி. கோயிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். சரி, ரொம்ப ஜேபி கன்ஸ்ட்ரக்ஷன் அலெக்சாண்டர் ரொம்ப நன்றி. நல்ல வேலை, வேற எதுவும் தூக்கிட்டு வராமல் போனேன். இப்படித்தான் ஒரு ஊரில் பழைய மாலையை போட்டு கடைசியில் செங்கோலைவில் கொட்டு வாங்கி கிடந்தேன். பாசத்துக்குரிய 2 கிராமத்தார் சார்பாக வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை வரவேற்கும் விதமாக எல்லாத்துக்கும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். 2 கிராமம் மறக்க முடியாது. எங்களது வி கீழப்பெருமாள்பட்டி, வி செக்கான் கோயில்பட்டி 2 கிராமத்தார் சார்பாக மலர் மாலை அணிவித்து எங்களை கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த மாலை ஓட்டுறதுக்கு துண்டு ஓட்டாலும் நாங்கள் ஏதாவது பண்ணுவோம். இந்த மாலையை கலட்டி போட்டு என்ன செய்ய என்ன மாலை இனவத்து கௌரவப்படுத்திய நல்ல கிராமத்தார்களுக்கு நன்றி. RV ஜெயம் மை செட்டுங்க பட்டி தட்டி வாங்குது பேர் தாங்க. RV ஜெயந்தா புதூர் சொந்த ஊர். ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு. RV ஜெயம் மை செட்டுங்க ஜெயம் பட்டி தொட்டி வாங்குது பேர் தாங்க. காட்டில மேட்டில ஒலிக்கலங்க கிராமத்துல உள்ள மேடதானங்க. வாழ்க வாழ்க RV ஜெயம், இங்கே வளர்க வளர்க RV ஜெயம். நாடகத்தை காண வருகவர்கன்னு அழைத்திருக்கிறார்கள். கொட்டக அமைப்பு RK காசி கீழே பெருமாள்பட்டி எங்கள் அண்ணன் காசி அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி. கொட்டகை போடுறது உன்னைய பார்த்து கற்றுக்கிறோம். அருமையான கொட்டகை சிமெண்ட் மாதிரியே போட்டிருக்கேன். இது இல்லையா, நான் சாமியார் பந்தன் நினச்சேன். இது இல்லையா, ரொம்ப நன்றி காசி அண்ணன். நாடகத்தை காண வருகவர்கன்னு 2 கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். பி கீழப்பெருமாள்பட்டி, பி செக்கான் கோவில்பட்டி 2 ஊர் கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கங்கள். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியார் காமல குறிவனந்த மண்ணின் மைந்தன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எல்லார் கைபேசியும் கொண்டு போய் இந்த நாடக கலையை சேர்ப்பது அவன்தான். சின்ன புத்ரு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்திலே யாரும் ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்களை மட்டும் மறப்பவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது.
தொழிலா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், யாரு மூலம் நம்ம வந்தோமோ அவர்கள் தான் நம்ம குருநாதர். என்னுடைய வாத்தியார் பேரை எந்த மேடையிலும் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஓட்ட பிச்சை தான் இந்த நாடக கலையிலே நான் சாதித்து கொண்டிருக்கிறேன். அவர் இல்லை என்ற நான் இல்லை. என்னுடைய வாத்தியார் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் என்ற கிராமத்தில் பிறந்தவர். என்னுடைய வாத்தியார் பெயர் எஸ்.எஸ். மணித்தேவருடைய மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்த அம்படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே எனக்கு மிக பெருமை சேர்த்தது. நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். இந்த கோமாளி எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலியர்காவல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் இருக்க இடமும் 3 வேளை உணவும் உடுத்த உடையும் கொடுக்க முடியும். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்றேன். தந்தானான தந்தானே தரரரரரரே தரரிரிரிரிரிரிரிரி மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா கீழப்பெருமாள்பட்டி செக்கான் கோயில்பட்டி பிரசாத் மதுரை AK5 பிரதர்ஸ் பிரசாத் நினைவாக ஒரு அட்டை ஒன்று இனமாக கொடுத்திருக்கிறார். ஏ பங்காளி, எங்க பங்காளி காசு? சீப்பில் அனுப்பிவிட்டியா? நன்றி நன்றி. ஓகே ப்ரோ. நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம அண்ணன் தம்பிகளா பங்காளிகளா மாமை மச்சனைகளா நீங்க எல்லாருமே ஒற்றுமையாக 100 ஆண்டு காலம் நம்ம சாமியோட அருளோடு நீங்க நல்லா இருக்கணும். தேசத்துக்கு 2 கண்ணுங்க